விஸ்வாசி கூடுமான வரைக்கும் மற்றவங்க டென்ஷன் கொடுக்குறதே அவனுக்கு வேலை. குறிப்பாக இது மாதிரி நெருங்கி பழகிற தீர்க்கதரிசி, நெருங்கி பழகிற போதகம் செத்தான் இவங்ககிட்டலாம். அப்போ தான் சொல்லியிருக்கான், எதுவும் நீ போய் நல்லபடியாக ஜெபம் பண்ணிட்டு அதை பவுட்ரு போட்டாலே திட்டுற சபை, சும்மா முகத்துக்கு பவுட்ரு போட்டாலே அது அலங்காரம்னு சொல்கிற சபையில் இது போய் மாத்திரை போட்டுன்னு முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும்னு சொல்லி எவனோ சொல்ல போய் நாய் மாத்திரை போட்டுன்னு போய் முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரிலாம் பண்ணி தன்னுடைய கர்த்தர் அவர்களை மேன்மை வைத்திருக்கிறார். ஆனால் செவி, அதுதான் சொல்கிறது, தேவ சமூகத்தில் வந்தால் செவியை திறந்து விட்டுறணும். கர்த்தருக்கு செவி சாய்க்காதே போனாலும் அது மிகப்பெரிய ஒரு பொல்லாப்பை உண்டு பண்ணும். மிகப்பெரிய ஒரு பொல்லாப்பை உண்டு பண்ணும். விளையாட்டு இல்லை. உங்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் வந்து சாதாரணமாக தெரியும் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் அப்புறம் அது பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும்.